வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு ஆண் பெண் வசிய முறையும் பாதாள அஞ்சன முறையும். அதாவது ஆண் பெண்ணை வசியம் செய்யக்கூடிய வசியம்மை, அதே நேரத்தில் இந்த வசியமை பாதாள அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அஞ்சனங்கள் பார்ப்பதற்கும் இந்த மை நமக்கு பயன்படும். இதை எவ்வாறு செய்வது, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன, அதற்குண்டான மூலிகைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதற்கு தேவையானது முதலில் பெண் வெற்றிலை என்று சொல்லக்கூடிய வெற்றிலைகளில் ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை என்று 2 வகை உண்டு. அதில் பெண் வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கடுத்தது மஞ்சளில் பூச்சி அரித்த மஞ்சள், அந்த பூச்சி அரித்த மஞ்சள், அதுவும் பூசு மஞ்சள், அந்த மஞ்சளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் காந்தம், நீலம், செங்கிழநீருடைய வேர், தலை மஞ்சங்கொடியினுடைய வேர், கோரோசனை, குங்குமப்பூ ஆக இவைகள் அனைத்தையும் ஒரு 5 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு இவைகளை கல்வத்திலிட்டு கருக்கி மாடப்புறாவினுடைய உதிரத்தால், இரத்தத்தால் அதை நன்றாக அரைக்க வேண்டும். இவ்வாறு நாம் அரைத்து அதை எடுத்துக்கொண்டு அதனுடன் காராம்பசுவினுடைய நெய், இந்த நெய்யை கலந்து குழைத்து ஒரு செப்பு சிமிழில் எடுத்து பத்திரப்படுத்த வேண்டும். இந்த செப்பு சிமிழை காளியினுடைய கோயில் முன்பாக எடுத்து சென்று ஒரு சிறு பள்ளம் தோண்டி அந்த இடத்தில் புதைத்து வைத்துவிட்டு 8 நாட்கள் கழித்து 9வது நாள் அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். பிறகு அதனுடன் புனுகும், செவ்வாதும் வகைக்கு ஒரு 5 கிராம் சேர்த்து குழைத்து இதற்குண்டான மந்திரத்தை பிறகு உச்சாடனம் செய்ய வேண்டும். மந்திரமானது சர்வலோக வசீகரி க்ரீம் ஓம், சர்வலோக வசீகரி க்ரீம் ஓம் என்று 1,00,000 உரு ஏற்றி இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் திலகமாக தீட்டினாலும் சரி, அது ஆண் பெண் அனைவரையும் வசியம் செய்யும். அதே நேரத்தில் பாதாள அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய புதையுண்ட பொருள்களை, புதை பொருள்களை நாம் தேடுவதற்கு இந்த அஞ்சனத்தை நாம் பயன்படுத்த முடியும். ஆகவே இது ஒரு அற்புதமான முறை. ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று நான் உங்களுக்கு இதை கூறுகிறேன். வாய்ப்புள்ளவர்கள் செய்து இதனுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.